இந்த 2026 என்ன தெரியுமா? ஊழிய யாரு செய்யறா, யாரு செய்யலன்னு சொல்லி நான் மகிமையா இறங்கி அதை காட்டுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். பலவான்களுடைய ஆசனங்களில் இருந்து அவர்களை கீழே தள்ளி ஆண்டவர் எளிமையானவர்களை உயரத்தில் கொண்டு போய் விடுவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை வாசிக்கிறேன். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவி நான் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். இன்னைக்கு என் மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா? பாவி நான் என்று பேச விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் எங்கேயெல்லாம் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லுகிறாரோ அங்கேயெல்லாம் என் வாழ்க்கையில நான் ஒரு காலத்துல இப்படி இருந்தேன், தேவன் என்னை இப்பொழுது இப்படியாக மாற்றினார் என்று சொல்லி தன்னுடைய சாட்சிகளை சொன்னதை பார்க்க முடியும். நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, முக்கியமானவங்களையும் ரொம்ப மோசமானவன் நான். அந்த மாதிரி தாங்க என்னோட வாழ்க்கையும் இருந்தது. பவுல் சொல்லுகிறார், பாவிகளில் பிரதான பாவி நான் என்று. அதே போலதான் தேவ பிள்ளைகளே, இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து எனக்கு இந்த ஊழியமே பிடிக்காது, நான் வரக்கூடாதுன்னு நினைத்த ஒரு வேலை தான் இந்த பாஸ்டருடைய வேலை, இல்லை இந்த சுவிசேஷகனுடைய வேலை. எனக்கு ஜெபம் பண்ணுறதும் பிடிக்காது, வேத வாசிப்பதும் பிடிக்காது. நான் எல்லாரையும் கிண்டல் அடித்து கொண்டு, எல்லாரையும் கேலி செய்து கொண்டு துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் சர்வ வல்லமை உள்ள தேவன் ஒரு நாள் என்னை தொட்டார். என் பாவத்திலிருந்து நான் வெளியே வந்தேன். ஒருவேளை இன்னைக்கு முரட்டு குடிகாரனாய் நீ இருக்கலாம், இல்லாட்டி ஏதாவது விபச்சார பாவத்தில் நீ இருக்கலாம், ஏதாவது போதை வஸ்துகளுக்கு அடிமையாய் நீ இருக்கலாம், இல்லாட்டி எரிச்சலும் கோபமுமாய் நீ இருக்கலாம். ஒரு காலத்தில் அப்படி இருந்த என்னை இன்று ஆண்டவர் என்னை மாற்றினது உண்மையானால் உன்னையும் மாற்றுவார். உன் கணவனை திருத்துவார், உன் பிள்ளையை திருத்துவார். உன் குடும்பத்தில் பெரிய ஒரு மாற்றம் நடக்க போகிறது. 1 தீமோத்தேயு 1:13 அவர் சொல்லுகிறார், நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாயிருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியால் இரக்கம் பெற்றேன் என்று. பார்த்தீங்களா, பவுல் முன்னே தூஷிக்கிறவனாயிருந்தானா? யாரை பார்த்தாலும் கிண்டல் பண்றது, கேலி பண்றது, அசிங்கப்படுத்துறதே வேலையா இருந்தது. எல்லாரையும் துன்பப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தான். எனக்கெல்லாம் சாப்பாட்டில் உப்பு இல்லைன்னா தட்டு எங்கே பறந்துச்சுன்னு கேட்டால் போதும். இன்னைக்கு அதையெல்லாம் நினைத்து வேதனைப்படுகிறேன். கொடுமை செய்கிறவனுமா இருந்தேனா? அப்படி இருந்த பவுல ஆண்டவர் மாத்தினார். என்ன மாத்தினாரு? கண்டிப்பா உன்னையும் மாத்துவார். சகோதரனே, நான் ஆராதிக்கிற இயேசு ஒரு மரம் அல்ல, ஒரு கல் அல்ல, தெய்வங்களில் ஒரு தெய்வம் அல்ல.
நான் ஆராதிக்கிற இயேசு ஜீவனுள்ளவர். அவர் என்னை மாற்றினார். இன்னைக்கு மாற முடியலையேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறையா? திருந்த முடியலையேன்னு கவலைப்பட்டு இருக்கிறையா? ஒன்னு ஆண்டவர் மாற்றுவார். எப்படி இந்த தாழ்மை வந்தது? எப்படி இந்த பொறுமை வந்தது? எப்படி இந்த நிதானம் வந்தது? இயேசு என்னை தொட்டதினால் என் வாழ்க்கை மாறினது. இன்னைக்கு காடை மேடேன்னு அலைந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். என்னை யாரும் கேள்வி கேட்க முடியாதுன்னு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய தகப்பனையும் தாயையும் கொடுமைப்படுத்தி அடித்து கொண்டிருக்கிறாய். உன் மனைவியை சித்திரவதைப்படுத்தி கொண்டிருக்கிறாய். பல பாவங்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறாய். இயேசு உன்னை பார்த்து சொல்லுகிறார், உனக்காக நான் மரித்தேன், இன்றும் உயிரோடு இருக்கிறேன், நீ என்னிடத்திற்கு வா, என்னை மாற்றினவர் உன்னையும் மாற்றுவா. நம்ம ஜெபிப்போம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன். பாவியிலையும் பிரதான பாவியாகிய எங்களை ஆண்டவர் இன்னைக்கு மாற்றினது உண்மையானார். ஆண்டவரே, இன்னைக்கு பாவத்திலும் சாபத்திலும் ஆண்டவரே பாவங்களிலே அடிமைப்பட்டு கிடக்கிற இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் தொடும், தடைகளை எல்லாம் மாற்றும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த 2026 என்ன தெரியுமா? ஊழிய யாரு செய்யறா, யாரு செய்யலன்னு சொல்லி நான் மகிமையா இறங்கி அதை காட்டுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். பலவான்களுடைய ஆசனங்களில் இருந்து அவர்களை கீழே தள்ளி ஆண்டவர் எளிமையானவர்களை உயரத்தில் கொண்டு போய் விடுவேன் என்று சொல்லுகிறார்.